சிவஸ்துதி அப்படிங்கிற பகுதியில் ஒரு வடமொழி ஸ்லோகம், நம்மலாம் கேள்விப்பட்ட ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்படின்னு சிந்திக்கும். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் எந்த பூஜை பண்ணினாலும் இதை தான் சொல்லுவாள். இது சங்கல்பத்திலே வந்துடும். இப்போ இந்த ஸ்லோகத்தை பற்றி மாத்திரம் கொஞ்சம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி, எதுக்கு சொல்லணும் ரெண்டாவது கேள்வி, எப்படி சொல்லணும் அந்த மூணாவது கேள்வி. இதெல்லாம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. என்னென்னா, எத்திர கிரியாரம்பே, எங்கெங்கெல்லாம் ஒரு காரியத்தை முதல்ல சொல்ல போகிறோமோ, இல்லை துவங்க போகிறோமோ, செயல்பட போகிறோமோ, அப்போல்லாம் இந்த சுக்லாம்பரதரம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். எத்திர கிரியாரம்பே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது ஆகமங்கள் என்ன பண்ணுவோம்னா, எல்லா மந்திரத்துக்கும் ஒரு செயலை விதிக்கும். அந்த மாதிரி இந்த சுக்லாம்பரதரம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா, முஷ்டிபியாம் மூர்தினி தேசிகா. முஷ்டி அப்படின்னா கையை மடக்கி பிடித்து கொள்ளுதல் அப்படின்னா, இந்த முஷ்டியை நடுவரல் மத்தியமாங்குலி செய்வ, நடுவரல் அது ஒண்டி நீண்டு இருக்கணும். மத்தியமாங்குலி செய்வ மஸ்தகே சம்பிரதாடைய, இந்த இடத்துக்கு பேர் மஸ்தகம்னு பேர். இதில் குட்டனம் பஞ்சவாரகம் அப்படின்னு சொல்லி 5 தடவை குட்டிக்க சொல்லியிருக்கா. இப்போ செயல் சொல்லிட்டா. இந்த சுக்லாம்பரதரம்ங்கிறது மந்திரம். இந்த மந்திரத்தை எதுக்கு கும்பிடணும் அப்படின்னா, கிரியைகள் ஆரம்பிக்கும் பொழுது நல்லபடியாக முடிக்கணும், அது நாம் என்ன நினச்சின்னு செய்கிறோமோ அந்த பலன் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக கும்பிடணும்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கா, குட்டிக்கணும்னு சொல்லியிருக்கா. அது நடுவிரல் அதை முஷ்டியாக பிடிச்சி மஸ்தகத்தில் 5 தடவை குட்டனம் பஞ்சவாரகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, அப்படி சொல்கிறதுனால, அப்படி சொல்லும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும், அதுக்கு பேர் பாவனான்னு சொல்லு. பாவனா ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும்போதும் நமக்கு ஒரு மனநிலை, ஒவ்வொரு உணர்வுள்ள சொல்லணும்னே சொல்லியிருக்கா. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம விக்கிரகங்கள்லாம் வச்சு ஆற்றுல பண்ணாலும் சரி, இல்லை கோயிலில் குருக்கள் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணோன்னா, பிறந்த குழந்தைக்கு தலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றணும். அதுக்கு தலையில் தண்ணி ஊற்றும் போது மூச்சு முட்டும், அதனால் பார்த்து ஊற்றணும். தடன்னு எடுத்து ஊற்றக்கூடாதுங்கிற மாத்ருபாவம். சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது தோழனாக இருக்கணும். ஒரு ஒரு தோழமைனா சக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, உனக்கு இந்த சட்டை ரொம்ப நன்னா இருக்குடா, இந்த சட்டை நன்னாவே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ஒரு தோழன் தன்னுடைய தோழனை எப்படி அவன் போட்டுருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறானோ, அந்த மாதிரி பார்த்து அலங்காரம் பண்ணணும் சுவாமிக்கு தோழனாக இருந்து அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி அம்மாவாக இருந்தோ இல்லை ஆத்துக்காரியாக இருந்தோ சாதம் போடணும்னு சொல்கிறான். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பாவம் சொல்லியிருக்கேன். அந்த பாவனையில் பார்த்திங்கன்னா, மனிதர்களுடைய உடம்பில் சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த நாடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கெட்ட விரல் இருக்கும் இல்லையோ, மனுஷனுடைய கால் கெட்ட விரல், அதில் ஆரம்பித்து 2 கால் வர வரைக்கும் ரெட்டையாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய 2 காலும் ஒன்றா சேர்கிற இடத்துல ஒன்றாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கவிழ்ந்த மொட்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த ஒரு கொடி மாதிரி தியானம் பண்ணிக்கணும். ஒரு கால் 2 பக்கமாக ஒரு கொடி இருக்குது, அதுக்கப்புறம் அது ஒன்றா போகிறது, அதில் கவிழ்ந்த தாமரை அப்படிங்கிற ஒரு மொட்டு இருக்கா மாதிரி தியானம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கொடி மேல் நோக்கி போகுது, அது உச்சி வரைக்கும், சிரசு உச்சி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த கவிழ்ந்த தாமரை நிமிர்ந்து மலர்ந்தா மாதிரி தியானம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. நாடி அப்படின்னா உள்ளீடற்ற குழல்னு அர்த்தம். இந்த ஊசியெல்லாம் குத்துறாளோ இல்லையோ, அது உள்ளீடற்ற குழல், அது வழியாக மருந்து போகிறது. அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் இருக்குது. அதை இப்போ சுஷும்னா நாடியை மாத்திரம் ஏன் சிறப்பாக சொல்லியிருக்கா அப்படின்னா, ஆன்மா அந்த நாடியை இல்லை இடமா வச்சுட்டு தங்கியிருக்கான், நேரடியாக உடம்புல இல்லை ஆன்மா. அந்த சுஷும்னா நாடிக்கு நடுப்புற தான் ஆன்மா இருக்குது. அதை வித்யுல்லேகேவ பாஸ்வரா
அப்படின்னு வேதம் சொல்லும். வித்யுல்லேகா அப்படின்னா எப்படி இருக்குன்னா அந்த சுஷும்னா நாடி எப்படி இருக்குது அப்படின்னா மின்னல் மாதிரி உன்னோட பிரகாசம் இருக்குது. அது மேலேயும் கீழையும் போயிட்டு வரும் அந்த ஆன்மா. அந்த மாதிரி அதில் கவிழ்ந்த தாமரையாக இதயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி சுஷும்னா நாடி ஆன்மா இருக்கிற இடம். அந்த ஆன்மா இருக்கிற இடமாக சுஷும்னா நாடியில் அந்த கணபதி இருக்கிறதா தியானம் பண்ண சொல்லியிருக்கா. மூலாதாரஸ்த விக்னேஷம் பிரார்ப்பிய கர்ம சுபாவகம்னு சொல்கிறா. என்னென்னா அந்த கணபதி யார் அப்படின்னா சாட்சாத் ஆத்மஸ்வரூபம். தொம் சாட்சாதாத்மா அசி நித்தியம். வேதாந்தம் உபனிஷத் ஆன்மாவாக கணபதி இருக்கார். அப்படி யாதொரு கணபதி நம்மளுடைய ஆன்ம வடிவத்தில் இருக்காரோ அவர் தான் துவாரசாந்தத்தில், அதாவது துவாரசாந்தம்னா நம்ம தலை உச்சி இருக்கோம் இல்லையோ, அதுலேருந்து 12 விரக்கடையில் சுவாமி இருக்கார். எல்லாருக்குமே எவாவா தலையில். அதுதான் உனக்கு என்ன பெரிய ஞானம் ஒளிவட்டம் இருக்கா அப்படின்னு விளையாட்டாக பேசுகிற வழக்கம் வச்சுட்டுருக்கா. அது மாதிரி தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒளி துவாதசாந்தம்னு பேர். அந்த துவாரசாந்தத்தில் தான் சிவபெருமான் இருக்கிறதா சொல்கிறான். இந்த ஆன்மா, இந்த சுஷும்னா நாடிக்குள்ளே ஆன்மா இருக்குது. அந்த ஆன்ம வடிவத்தில் கணபதி இருக்கார். அந்த ஆன்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய கணபதியை சிவன் கூட மேலே துவாரசாந்தத்தில் சிவன் இருக்கார். இந்த கணபதியையும் சிவனையும் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா எல்லா காரியமும் நல்லபடியாக முடியும். அப்படி சேர்த்தா என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அமிர்தத்துவம் தோன்றும். அமிர்தத்துவம்னா என்ன அப்படின்னா இரவாமை, மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அமிர்தத்தை குடித்து தேவர்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கா. அவள் நினச்ச வடிவத்தை எடுக்கிறவா, நினச்சபடி வாழறவா. அவளுக்கு இளமை தான் உண்டு, முதுமை கிடையாது, மரணம் கிடையாது, சௌக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உண்டு. அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது நமக்கு வசப்பட்டு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அமிர்தம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறா. அது எப்போ உருவாகும் அப்படின்னா இந்த சுஷும்னா நாடியில் இருக்கிற ஆன்மா இந்த துவாரசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவத்து கூட சேர்ந்துருதுன்னா இந்த உடலே அமுதமயமாக ஆகிடும்னு சொல்கிறா. அதான் மகிழ்ச்சிக்கு காரணமாகிற இடம் அப்படி வச்சுக்கோ. அமுதம்னா நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டா இப்போ நம்ம எதுக்காக காரியம் பண்ணுறோம்? எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அது மாதிரி துக்க நிவர்த்தி, எந்த ஒரு மனிதன் செய்கிற எல்லா காரியத்துலையும் தான் இருக்கும், துக்க நிவர்த்தி இருக்கும். அப்படி எந்த துக்கமும் வராது, சந்தோஷமாக இருக்கிறது, ஆன்ம உணர்வோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லா காரியத்திலையும் ஜெயப்பிராப்தி ஏற்படும். இப்போது இப்படி சுஷும்னா நாடியில் இருக்கக்கூடிய கணபதி, ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கணபதி, துவாரசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவன்னு சொல்கிறார். மேலே துவாரசாந்தத்தில் அந்த சிவத்தோடு சேரும்போது உடல் முழுக்க அமுதமாகும். அப்போ நாம் என்ன காரியம் நினைச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கோ இல்லையோ அது நமக்கு தகுந்த மாதிரி மாறுங்கிறார். அந்த மாதிரி ஆத்ம தியானம் பண்ணி இந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு இந்த 4 வரி ஸ்லோகத்தை சொல்லி 5 தடவை தலையில் குட்டிண்டு இந்த பாவனையோட, அதாவது சுஷும்னா நம்ம உடம்புக்குள்ளே சுஷும்னா நாடி இருக்குது, இந்த சுஷும்னா நாடிக்குள்ளே கணபதி இருக்கார், துவாரசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவத்து கூட அவர் இணையிறார். அப்படி இணையும் போது எல்லா விதமான கர்மங்களை செய்யக்கூடிய வல்லமையும் அது நமக்கு சாதகமான சூழலையும் மாற்றி அமைத்து தருகிறார் உள்ளே இருக்கக்கூடிய கணபதி. எவ்வளோ அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா பாருங்கோ. இந்த ஸ்லோகத்தை எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த பொருளை உணர்ந்து நாம் அதை சொன்னோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் அப்படின்னு அந்த கணபதியை சொல்லி நாம் நினச்சி பண்ணோம்னா எல்லா காரியமும் நமக்கு சாதகமாக அமையும், காரியத்தடை நீங்கும். அடுத்தபடியாக இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.